மலை மலை என்றாலே ஒரு கடினமான பாறை, அதனுடைய வேர் அல்லது அடிபாகம் எங்கே இருக்கும் என்றால் பூமிக்கு கீழே இருக்கும். பூமிக்கு கீழே முதலில் நமக்கு மண் தெரியும். அப்படி ஆழமாக போக போக பாறைகள் வரும். அதனுடைய சில இடங்களில் அந்த மலைகளின் அடிப்பகுதி பூமிக்கு கீழே இருக்கும். அது சமயத்தில் நகர செய்யும், உயரவும் செய்யும். நகர்ந்தால் பூகம்பம், சமயத்தில் அது உயரவும் செய்யும். சிலர் அதனுடைய உயரத்தை கணக்கிட்டு இது வளர்ந்து வருகிறது என்பார்கள். அடுத்தபடியாக உலகத்திலே மிக அதிகமான உயரமான மலை எது என்றால் சீனாவில் தான் இருக்கிறது, மவுண்ட் எவரெஸ்ட். அதை அவர் ஏறி அதனுடைய உச்சத்திற்கு சென்று வந்துள்ளார். பலர் ஏறி அவர் வெற்றி பெற முடியாமலும் போய்விட்டார்கள். அதில் ஒரு சீனரும் வேற ஒருவரும், டென்சிங் என்பவரும் இன்னொருத்தரும், 2 பேரும் தான் அந்த மீறி ஏறி வந்தார்கள். மிக கடுமையான அது பாதையே கிடையாது மலை மேல் ஏறுவது. இப்போ திருப்பதி என்றால் நாம் எளிதாக சென்று விடுகிறோம். அதுபோல் ஒவ்வொரு நாட்டிலுமே உயரமான ஆண்டஸ் என்ற ஒரு மலை பெருநகரில் இருக்கிறது. இப்போ குற்றாலத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் அல்லது தென்காசி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பொதிகை மலை இருக்கிறது. பல மலைகள், 2 விதமான அடுக்குத்தொடர் இருக்கிறது. ஒன்று ஈஸ்டர்ன் காட் என்பார்கள், இன்னொன்று வெஸ்டர்ன் காட் என்பார்கள். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல இடங்கள் எல்லாம் வெஸ்டர்ன் காட்டு தான், மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மலை என்றாலே உயரமான மலையில் இருந்து தான் நதிகளே உற்பத்தியாகிறது. தெரிந்தவர்கள் இருப்பார்கள், தெரியாதவர்களும் இருப்பார்கள். ஆனால் இந்த பதிவு அவர்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ இமயமலை இந்தியாவில் தான் இருக்கிறது. அது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கிறது. சீனாவில் இருக்கக்கூடியது மவுண்ட் எவரெஸ்ட். அப்போ இந்த இமயமலையில் இருந்து தான் பல நதிகள் உற்பத்தியாகி வருகிறது. நதிகளுக்கும் ஆறுகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நதிகள் என்றாலே மலையிலிருந்து வருவது, அதிலிருந்து பிரிந்து வருவது எல்லாம் ஆறுகள். அப்படி இமயமலையிலிருந்து வருவது தான் இந்த பிரம்மபுத்திரா. அது இந்தியாவிற்கு வராது, அப்படியே அந்த வடக்கு புறமாக சென்றுவிடும். கடைசியாக சென்று அடையும் இடம் இந்த தாய்லாந்து, வியட்நாம், கொரியா, இது போன்ற இடங்கள் தான். கங்கை நதி அதுவும் இமயமலையிலிருந்து வருவது தான். பிரம்மபுத்திரா அதனுடைய கிளை நதி தான். முக்கியமாக மற்ற கோதாவரி இருக்கிறது, அதெல்லாம் சிறிய சிறிய மலையிலிருந்து வருவது தான். கிருஷ்ணா நதி, மகாநதி அதனுடைய தொடக்கம் அங்கே உத்தரப்பிரதேசம் அல்ல, அந்த அது வெஸ்டர்ன் சைடு தான், நார்த் ஈஸ்டர்ன் சைடு தான். அங்கிருந்து தான் அந்த மகாநதி உற்பத்தி ஆகி வருகிறது. இப்படி மலைகள் எல்லாம் உயர்ந்ததாகவும் சிறியதாக இருந்தால் அது குன்று என்பார்கள். கொடைக்கானல் ஒரு குன்று போல தான். அதுபோல் உதகமண்டலமும் அப்படித்தான்.
ஒரிசாவில் இருந்து தான் மகாநதி வருகிறது. மிகப்பெரிய அகலமான நதி. எனவே இந்த மலைகளை பற்றி ஓரளவுக்கு புரியும். அந்த வகையில் முக்கியமாக ஒரு மலையை பற்றி சொல்ல வேண்டும். அதுதான் விந்திய மலை. அது இந்த இந்தியாவை இரண்டாக பிரிக்கும். அதனுடைய இது குஜராத், ராஜஸ்தான், அப்படி தெற்கு முகமாக அது போகும். இந்த சிலவது நாக்பூர் அந்த புறம் செல்லும். விந்திய மலை அது ஒரு இடம்பெற்ற புகழ்வாய்ந்த அந்த மலை. பல புராணங்களில் விந்திய மலை பற்றி குறிப்பு வரும். அதை பற்றி நான் சற்று தெரிந்து கொண்டு நான் பேசி வருகிறேன். விந்திய மலை, விண்டீஸ் என்று சொல்வார்கள். எனவே நண்பர்களே, இந்த மலைகளை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். உங்களுடைய மலை மீது ஏதாவது பயணித்திருந்தால் அதை பற்றியும் நீங்கள் சொல்லலாம். நான் நடந்து சென்ற இடம் பல மலைகளில் நடந்து சென்றது ஒரே இடம் திருப்பதி மலை தான். மற்ற மலைகளெல்லாம் மிக உயரமாக இருக்கும். திருவண்ணாமலை அது மலை இருக்கிறதுனால தான் திருவண்ணாமலை என்றார்கள். அதில் கொஞ்ச தூரம் சென்று வந்துள்ளேன். அதுபோல் ராமர் மலை என்ற ஒன்று இருக்கிறது. அந்த மலை மீது கொஞ்ச தூரம் ஏறி வந்தேன். இதெல்லாம் எனக்கு கிடைத்த சில அனுபவங்கள் தான். அதன் உச்சி வரைக்கும் பாதை இருந்தாலும் சரியான பாதை இல்லை. திருப்பதிக்கு செல்லும் பாதை போல இல்லை. பலர் அதுபோல் சென்று அவர்கள் யூடியூபில் பதிவிட்டுள்ளார்கள். அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆர்வமாக இருக்கும். இது சிறு வயதில் இதை நான் தெரிந்து வைத்திருந்தால் நானும் பல காணொளிகளை யூடியூபில் பதிவிட்டிருப்பேன். அதெல்லாம் கடந்துவிட்டது, காலம் கடந்துவிட்டது. ஆனால் மனதில் மட்டும் அந்த ஒரு எழுச்சி, ஒரு விருப்பம் இருக்கிறது. எனவே நண்பர்களே, உங்களுக்கு உங்களுடைய அனுபவத்தை நான் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த பதிவை, மலையை பற்றிய எனக்கு தெரிந்த புரிதலை இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன்.